இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து த லாஸ்ட் பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. ஒரு நாள் நைட்டு மழை வந்து அப்படி ஃபுல்லாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. சுற்றி உள்ள இந்த ஏரியாவே அமைதியாக இருக்குது. அருண் அப்படிங்கிற ஒரு பையன் தன்னோட வேலையை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்பில் லாஸ்ட்டாக காத்துட்ருக்கான். வெறும் பஸ் ஸ்டாப் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரு கண்ணில் பட்டது வந்து ஒரு சின்ன டைரி. அது வந்து ஓப்பனாகவே இருந்துச்சு. அதில் தேவையில்லாமல் ஒரு லைன் மட்டும் எழுதப்பட்டிருந்துச்சு. என்ன எழுதிருந்துச்சுன்னா, டோன்ட் மிஸ் இட். அருண் அப்படியே குழம்பி போனான். அந்த நேரத்தில் ஒரு பழைய வயதான முதியவர் ஒருத்தர் வந்து பக்கத்தில் வந்தார். வரும்போது அவர் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், இன்றைக்கி நீ பஸ்ஸில் ஏறாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன உடனே அருண் வந்து அப்படியே அசந்து போயிட்டான். 12 மணிக்கு லாஸ்ட்டு பஸ் வந்துச்சு. உள்ள 3 பேர் ஃபேஸு தெரியாமல் நிழலாக அப்படி இருந்துச்சு. அப்புறம் அருண் டைரியை பார்க்குறான். அப்புறம் அந்த வயசான முதியவர் சொன்னதையும் வார்னிங்கையும் சேர்த்து அப்படின்னு நினைக்கிறான். லாஸ்ட்டில் அவன் பஸ்ஸில் ஏறவே இல்லை, முடிவெடுத்தான். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒரு சைரன், போலீஸ் கார்ஸ், ஆம்புலன்ஸ் அவங்க சவுண்ட்லாம் கேட்குது. நியூஸில் ஃப்ளாஷ் நியூஸாக, ரூட் 47 லாஸ்ட் பஸ் கிராஷ்ட், பிரேக் ஃபெயிலியர். அருண் டைரியை வச்ச இடத்துலையே திரும்ப வச்சுட்டான். அந்த டைரியில் அடுத்த பக்கம் ஒரு சிம்பிள் லைன் இருந்துச்சு, சம்டைம்ஸ் லைஃப் வான்ஸ் சாஃப்ட்லி ஒன்லி இஃப் யூ சூஸ் டு லிசன். அதனால் எப்போதுமே லைஃப் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து ஏதோ ஒரு விஷயம் மூலமாக வார்ன் பண்ணும்.